The most common nutritional deficiency in Indian women's iron deficiency anemia. விமென்ஸ்க்கு அனீமியா வரதுக்கான காரணம் என்ன? ஏன் மென்ஸை விட விமென்ஸ்க்கு அனீமியா ரொம்ப ஈஸியாக வந்துடுது? ரீசன் நம்பர் 1 மென்ஸ்ட்ரேஷன். எவ்ரி மந்த் மென்ஸ்ட்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அயன் லாஸ், அதாவது பிளட் லாஸ் அண்ட் அயன் லாஸ் இருக்கிறதுனால அயன் டிஃபிஷியன்சி அவங்களுக்கு ஈஸியாக வந்துடுது கம்பேர்ட் வித் மென். அதுவும் சிலருக்கு வந்து ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருந்தாலும் கூட அவங்க அதை பற்றி மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை. அதுக்கான எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அதுக்கு ரொம்ப கேஷுவலாக விட்டுறதுனாலையும் அவங்க ரொம்ப டிஃபிஷியன்ட் ஆகிட்டே போவாங்க. அயன் டிஃபிஷியன்சி இருந்தால் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கும், வைஸ் வர்ஸா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது, அதாவது 25 to 35 days ஒன்ஸ் வர வேண்டிய பீரியட்ஸ் எவ்ரி 15 days இந்த மாதிரி ரொம்ப ஏர்லியராக இருக்குது, இல்லைனா டைமுக்கு கரெக்டாக வந்தாலும் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அயன் வேல்யூஸை செக் பண்ணணும். ரீசன் நம்பர் 2 ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன். ப்ரெக்னென்ட் விமென்ஸ்க்கும் சரி, லாக்டேட் பண்ணிட்டு இருக்க விமென்ஸ்க்கும் சரி, அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட பேபிக்கும் சேர்த்து அதுக்கான அயனை அவங்க எடுத்தாகணும். அப்படி இல்லாமல் போகும்போது தான் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எனார்மஸ் அயன் டிமாண்ட் வந்து அவங்கள அயன் டிஃபிஷியண்ட்டாக மாற்றுது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் லாக்டேட்டிங் விமென்ஸ் கண்டிப்பாக அயன் ரிச் டயட் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ரீசன் நம்பர் 3 இஸ் ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சிஸ். கரெக்டாக இருக்க வேண்டிய கேப், அதாவது அட்லீஸ்ட் 2 years கேப் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டடாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டே இருக்கும்போது அதனாலையும் லேடிஸ்க்கு அயன் டிஃபிஷியன்சி க்ரானிக் இஷ்யூவாக மாறிடுது. ரீசன் நம்பர் 4 புவர் இன்டேக் ஆஃப் அயன். நம்ம டயட்டில் அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வரும். யூஸ்வலி நான் வெஜிடேரியன் டயட்டில் இருக்கக்கூடிய அயன் ஈஸியாக நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகிடும். அதே நேரத்தில் நம்ம வெஜிடேரியன் டயட்டில் இருக்கக்கூடிய அயன் அப்சார்ப் ஆகணும்னா அதுக்கு விட்டமின் B12 விட்டமின் Cயும் நமக்கு வேணும். ஸோ ஒன்லி அயன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த சில விட்டமின்ஸ் இல்லாமல் போகிறதுனாலையும் நமக்கு அயன் அப்சார்ப்ஷன் சரியாக இல்லாமல் போய் ஈவன் தோ நம்ம அயன் ரிச் கண்டென்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அயன் டிஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வெஜிடேரியன் டயட் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிற பட்சத்தில் விட்டமின் Cயுமே நம்ம எப்போவுமே நிறைய எடுத்துக்கிறோமான்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரீசன் 5 இஸ் சம் இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன். நம்ம இன்டெஸ்டைனில் ஹூக் வார்ம் இந்த மாதிரி சில வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தாலும் கூட நமக்கு தெரியாமலே கொஞ்சம் பிளட் லாஸ் இருக்கிறதுனாலையும் நமக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கலாம். அதே மாதிரி தான் நமக்கு ப்ளீடிங் கம்ஸோ இல்லை ஹெமராய்ட்ஸ், அதாவது ப்ளீடிங் பைல்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நமக்கு அயன் டிஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஹோமியோபதியில் அனீமியாவோட காரணத்தை சரி செஞ்சு அதை கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக க்யூர் பண்ணுறதுக்கான மருந்துகள் நிறைய இருக்குது.